நம்ம விஜய் சார் தற்போது தான் கோட் படத்துடைய வெற்றியை ருசிச்சிருக்காரு. வெங்கட் பிரபு இயக்கத்துல வெளியான கோட் படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. குறிப்பாக படத்துல விஜய் சாருடைய நடிப்பு அபாரமாக இருப்பதாக பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. இதன் காரணமாக மகிழ்ச்சியில இருக்கும் விஜய் சார் தன்னுடைய கடைசி பட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ணிட்டார். வினோத் சார் இயக்கத்துல கேவிஎன் தயாரிப்புல விஜய் சார் தன்னுடைய கடைசி திரைப்படமான தளபதி 29வது திரைப்படத்துல நடிக்க இருக்காரு. இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி வெளியாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு துவங்க உள்ளதாகவும் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் தளபதி 29வது திரைப்படம் திரையில் வெளியாகும் அப்படின்ற தகவலையுமே வெளியான போஸ்டர்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதனிடையில தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகிறப்பது அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே வருத்தமாக இருக்கு. நம்ம விஜய் சார் சினிமாவை விட்டு விலகும் நேரத்துல அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் திரைத்துறைக்கு காலடி எடுத்து வைக்க இருக்காரு. நடிகராக இல்லாமல் ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்குனராக களமிறங்குறாரு. அவருடைய முதல் திரைப்படத்தை லைகா நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்க இருப்பதாக கடந்த ஆண்டே அறிவிப்பெல்லாம் வெளியாச்சு. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இதை பற்றிய எந்த ஒரு அறிவிப்புமே இல்ல. விஜய் சேதுபதி, ஹரிஷ் கல்யாண், கவின் அப்படின்னு பலர் இந்த படத்துல ஹீரோவாக நடிக்க வாய்ப்புள்ளதாக முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனால் எதுவுமே ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு இன்று வரைக்குமே கை கூடல. சமீபத்துல தான் சந்தீப் கிஷன் அவர்களை லாக் பண்ணாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா படத்துடைய பூஜை அடுத்த வாரம் சிம்பிளாக நடைபெற இருக்காம். இந்த பூஜையில தளபதி விஜய் மற்றும் சங்கீதா கலந்து கொள்வாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பல நாட்களுக்கு பிறகு ஜேசன் சஞ்சயுடைய போராட்டத்திற்கு ஒரு வழி கிடைத்து விட்டது அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.